துன்பத்தில் வாடும் மக்கள் உள்ள நாட்டில் இலங்கை முன்னிலை. சரத் பொன்சேகாவின் வழிபடுத்தல். மீண்டும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சந்திரிகா வசம். விடுதலை புலிகளால் தனது குடும்பம் தாக்கப்படவில்லை. ராஜபக்சர்களுக்கு பொன்சேகா பதிலடி. இலங்கையில் ஏற்றுமதி துறைக்கு ஏற்படவுள்ள ஆபத்து. இஸ்ரேல் ஈரான் தாக்குதலின் எதிரொலி. இலங்கையில் எரிபொருள் விலை உயரக்கூடிய சாத்தியம். உச்சத்தை தொடும் இஸ்ரேல் ஈரான் போர். G7 மாநாட்டிலிருந்து பாதியிலேயே வெளியேறிய ட்ரம்ப். இலங்கையை 75 வருடங்களாக நிர்வகித்தவர்களின் அசமந்த போக்கு காரணமாக நாடு பல்வேறு சவால்களை எதிர்நோக்கியுள்ளதாக முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். களுத்துறையில் நேற்றைய முன்தினம் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், துன்பத்தில் வாடும் மக்கள் உள்ள நாட்டின் வரிசையில் இலங்கை முன்னிலையில் உள்ளது. நாடு சுதந்திரம் அடைந்ததை தொடர்ந்து ஆட்சி புரிந்த எந்த ஒரு தலைவருக்கும் நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கான நோக்கம் இருக்கவில்லை. மேலும் நாட்டை ஆட்சி புரிந்த தலைவர்களை வருடா வருடம் நினைவு கூர்ந்து கொண்டாடினாலும் அவர்கள் நாட்டை சரியான பாதையில் நகர்த்தவில்லை. எனவே நாட்டை கட்டியெழுப்புவதற்கு தற்போதைய அரசாங்கத்திற்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவத்தை மீண்டும் முன்னாள் தலைவி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க கையேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மீண்டும் கட்சியை பொறுப்பேற்று கட்டியெழுப்புமாறு சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவிடம் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இதன் அடிப்படையில் 1994 முதல் 2005 வரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக ஸ்ரீசேனா பதவி வகித்த காலத்தில் அதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கினை திரும்ப பெற சந்திரிகா உடன்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் கூட என் குடும்பத்தை பழிவாங்கவில்லை, ஆனால் ராஜபக்சர்கள் அதனை செய்தார்கள் என ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், முந்தைய காலகட்டத்தில் இருந்து அரசியல்வாதிகள் தற்போது காலாவதியாகிவிட்டனர். எனவே இந்த அரசாங்கத்தை விமர்சிக்க வேண்டிய அவசியமில்லை என்று எனது தனிப்பட்ட நிலைப்பாடாகும். இந்த அரசாங்கத்தின் மீது விமர்சனங்களை முன்வைத்தால் முந்தைய ஊழல் மோசடி அரசியல்வாதிகள் அதனால் பலன் பெறுவார்கள். கடந்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் உள்ள 70 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்த போதிலும் 5 லட்சத்தின் வாக்குகளை மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடிந்தது. சஜித் பிரேமதாசவின் வாக்குகளும் 50% குறைவடைந்தது. எவ்வாறாயினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஓரளவு வாக்குகளை பெற்றுள்ளதால் அதனை அடிப்படையாக கொண்டு பாரிய பிரச்சாரங்களை முன்வைக்கின்றனர். 2 லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்றுள்ள சஜித் அடுத்து தானே ஜனாதிபதி ஒன்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார். நாமலுக்கு 6 லட்சம் வாக்குகள் அதிகம் கிடைத்ததனால் தந்தையை போன்று மீண்டும் நாட்டை ஏமாற்றி பிழைக்க முடியும் என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கின்றார். எவ்வாறாயினும் இவர்கள் இருவரிடமும் மக்கள் நாட்டை ஒப்படைப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ராஜபக்சர்கள் தான் இராணுவத்தினரை கொண்டு லாபம் தேட முற்படுகின்றார்கள். இராணுவத்திற்கும் சிப்பாய்களை ஆட்சேபிக்கப்படுகின்றார்கள், இராணுவ வீரர்கள் அல்ல. எனவே அது வெட்கப்படக்கூடிய சொற்பிரயோகம் அல்ல. இன்று இராணுவ வீரர்களை சிப்பாய்கள் என்று அழைத்தமைக்காக முதலை கண்ணீர் வடிக்கின்றார்கள் ராஜபக்சர்கள். அன்று யுத்தம் நிறைவடைந்த பின்னர் இராணுவ தளபதியான என்னை சிறையில் அடைத்தது நன்கு உபசரித்தார்கள். என்னுடன் பணியாற்றிய இராணுவத்தின் முக்கிய பதவி நிலைகளை வகித்த 35 இராணுவ அதிகாரிகள் ஓய்வூதியமின்றி சேவையிலிருந்து நீக்கப்பட்டார்கள். சரத் பொன்சேகாவை சிறையில் அடைத்ததை தன்னால் அனுமதிக்க முடியாது என்று தற்போது நாமல் கூறுகின்றார். ஆனால் அதனை அவரது தந்தையும் சித்தப்பாவும் அனுமதித்தனர். எனது மகன்கள் இருவரும் அமெரிக்காவில் இருந்து திரும்பும் போது அவர்கள் விமான நிலையத்தில் பல மணித்தியாலங்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள். பிரபாகரன் கூட இவ்வாறு எனது குடும்பங்கள் மீது தாக்குதல்களை நடத்தவில்லை, ஆனால் ராஜபக்சர்கள் எனது குடும்பத்தினரையும் பழிவாங்கினார்கள் என்றார். உலகளாவிய வர்த்தக போரினால் இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு ஏற்படும் பேரழிவு தாக்கம் குறித்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையின் உயர்ஸ்தானிகர் எச்சரித்துள்ளார். ஜெனீவாவில் மனித உரிமைகள் பேரவையின் 59வது அமர்வின் ஆரம்ப நிகழ்வில் பேசிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்கன் டார்கன் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அமெரிக்காவினால் அண்மையில் விதிக்கப்பட்ட வரிகள் சக்தி குறைந்த வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு
தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இது இலங்கை, கரிபியன் நாடுகள், பங்களாதேஷ், கம்போடியா மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட ஏற்றுமதி துறைகளை கொண்டுள்ள நாடுகள் மீது பேரழிவை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். அதன் வரிகள் என்பது சுகாதாரம், கல்வி மற்றும் சத்தான உணவை பலருக்கு எட்டாததாக மாற்றக்கூடும். அத்துடன் வரிகள் குறைந்த ஊதியம் பெறும் உற்பத்தி வேலைகளில் பணிபுரியும் பெண்கள் மீது அதிக விகிதாசார தாக்கத்தை ஏற்படுத்துவதால் பாலியல் சமத்துவத்தின் மீதான லாபத்தையும் குறைக்கக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான மோதலில் நேரடி விளைவாக உலக சந்தையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் காரணமாக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்துக்குள் இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் பாரிய எண்ணெய் உற்பத்தியாளர் என்பதுடன் உலகளாவிய விநியோகத்தில் சுமார் 3% கொண்டுள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான மோதல் 4வது நாளை எட்டியதால் வர்த்தகத்தின் பிராங் மசகு எண்ணெய் 0.5% உயர்ந்து பீப்பாய்க்கு $75 உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்க மசகு எண்ணெய் 0.7% உயர்ந்து $73.42 விற்பனையாகின்றது. இந்த நிலையில் 2025 ஜூன் மாத இறுதிக்குள் உள்ளூரின் விலைகள் திருத்தப்படும் போது அது ஒரு பிரச்சனையாக இருக்காது. ஏனெனில் முந்தைய விலையிலேயே தற்போது எரிபொருள் கொள்வனவு செய்யப்படுகின்றது. எனினும் அடுத்த கொள்வனவு கட்டளை செய்யப்படும் போது விலை உயர்வு மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடாவில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் இருந்து பாதையிலேயே வெளியேறியதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் காரணமாக மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரிக்கும் நிலையில் அவர் வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் இன்று அமெரிக்காவுக்கு புறப்படுவார் என்று வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவி தெரிவித்துள்ளார். தெஹ்ரானை விட்டு அனைவரும் உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை இட்டு இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். குறித்த பதிவில், நான் கையெழுத்திட கூறிய ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட்டிருக்க வேண்டும். என்ன ஒரு அவமானம்! மனித உயிர்களை வீணாக அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எளிமையாக சொன்னால் ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்க முடியாது. நான் அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றேன். அனைவரும் உடனடியாக தெஹ்ரானை விட்டு வெளியேற வேண்டும் என்று கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார்.